எஸ். ஆக்சுவலி இந்தியன் ஃபுட் இருக்குது. இந்தியன் ஃபுட் தவிர வேறு எதுவும் சாப்பிட்டாலும் இல்லை பீஃப் போக் இருக்குது. பீஃப் போக் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே ராமன்லாம் நம்ம சாப்பிட்றோம் போல் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் பீஃப் போக் இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஒரு அட்டர் ஷோ இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா இங்கேருந்து ஒன்று வாங்கிட்டு நான் தான் செஞ்சேன் என்ன செஞ்சு அவுட்டுக்கு இங்கெல்லாம் பண்ணி பண்ணி வச்சுட்டு ஏதோ பண்ணுறாங்க சார். பன்னிக்கு எதுக்கு செஞ்சு பில்டப்? பன்னியை வச்சு பெட் பண்ணி காஃபி குடிக்கிறாங்க. இது பன்னி கெஃபே வாங்க. டிக் கெஃபே தக்ஷிதா தக்ஷிதா ஸ்ட்ரீட். ஸோ இப்போ நம்ம வந்து தக்ஷிதா ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். என்னடா பேர் ஆர்கனைசேஷன் நடக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி போயிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் நடந்து வராங்க. சரி வாங்க இப்படி ஓரமாக. ஸோ நம்ம வந்து இப்போது தக்ஷிதா எதனால் வந்து அதிகமாக காட்ட முடியலன்னா எல்லோரும் இங்கே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து நாங்கள் அப்படி நடந்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் இப்போ தக்ஷிதா ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். ஸோ இங்கே பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கிது. ஒரு மார்க்கெட் மாதிரி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஷாப்ஸு அதை காமிக்கிறோம் உங்களுக்கு. ஆமாம் பேசிக்கலி இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும். லைக் ஃபுட்டு, அப்புறமேலு பெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு, இல்லை நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு, லைக் ஆக்சசரிஸு, ட்ரெஸ்ஸு, அப்புறமேலு காஸ்மெட்டிக்ஸு எல்லாமே ஃப்ரம் டிப் ஆஃப் ஆர் ஹெட் டு டோ அந்த மாதிரி என்ன வேணாலும் கிடைக்கும். ஈவன் டாக்ஸ்க்கு நம்மளுக்கு எதுக்கு வேணாலும் என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஸோ ஃபுட்லாம் வந்து அளவில்லாமல் தான் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருக்காங்க. நான் நேற்று ஆக்டோபஸ் சாப்பிட்ருந்தாங்களா அந்த மாதிரி. நான் சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சு வீடியோ கூட எடுக்க முடியல பாபி. எவனா நடுவில் டக்குன்னு உள்ள வந்துடும். நம்ம இப்படி நடந்துட்டே பேசிட்டு போகலாம். சரி ஆமாம் இப்படி நடந்துட்டே பேசிட்டு போகலாம். ஸோ ரஷ்ஷாக இருக்குது. ஸோ நிறைய கேட் கேஃபேஸ், டாக் கேஃபேஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே லைனாக இருக்குது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸு எல்லாமே இருக்குது. ரொம்ப ஆக்டிவான ஒரு பிளேஸ் போல சொல்லுங்கள். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டூரிஸ்ட், அதனால 1000 பேர் இருக்கான். ஹாப்பி ஹார்ஸ் புரியா? பேக்கில் மர பெட்டோடலாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. பெட் லவர்ஸ்க்காகவும் தனியாக இவங்க வந்து கேட்டர் பண்ணுறாங்க. சின்ஸ் நாங்கள் ஜாய் வச்சுருக்கனால எங்கள் கண்ணு அதுக்கு போகுது. அண்ட் ஃபுட்டு வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க. விதவிதமும் சாப்பிட்றாங்க. அதில் என்ன இருக்குன்னு தான் நம்மளுக்கு தெரியல, அதனால் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியும். ஆக்சுவலி ஃபுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்ல. ஏன்னா வந்து இந்தியன் ஃபுட் இருக்குது. இந்தியன் ஃபுட் தவிர வேறு எதுவும் சாப்பிட்டாலும் இல்லை பீஃப் போக் இருக்குது. பீஃப் போக் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே ராமன்லாம் நம்ம சாப்பிட்றோம் போல் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் பீஃப் போக் இருக்கும். மட்சுமோட்டோ கியோஷி போறியா? அது சூப்பர் மார்க்கெட் பேர். வாஃபிள் ஷாப், மரியான் கிரெப்ஸ் வாஃபிள் ஷாப். ஒன் ட்ரை இல்லை சார். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே அவ்வளோ சூப்பராக. அதுவும் இங்கே டெசர்ட்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக கிடைக்குது. சும்மா கிடையாது, அவ்வளோ யம்மியாக இருக்குது. டெசர்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைக் ரொம்ப ஸ்வீட் ஓவர் பார் பண்ணாமல் ஓரளவு லைட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்குது. செம்மையாக இருக்குது. இது பாருங்கள், ட்ரெஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஒரு அட்டர் ஷோ இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா இங்கேருந்து ஒன்று வாங்கிட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு உள்ள விட்டுக்கலாம். பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் சாக்லேட் டிப்டு ஸ்ட்ராபெரிஸ், கேரமல் டிப்டு ஸ்ட்ராபெரிஸ்லாம் இங்கே தராங்க. ஸோ ஆமாம் எல்லாமே. நேற்று வந்து நாங்கள் ஒரு பெரிய கினிபிக் விற்கிறாங்க பேபி. இந்த கினி பிக்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போர்க்குபைன் கூட விற்கிறாங்க சார். அதெல்லாம் வாங்குவாங்களா? ஆமாம் வாங்கி வளர்ப்பாங்க. லைவ் மோஷி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இல்லை கிரெப்பு லைவாக மேக் பண்ணி பபிள் டீ சொல்கிறாங்க. அந்த மரவள்ளி கிழங்கு இது தாய்வானீஸ் இது. ஆமாம் தாய்வான்ஸ் நம்பர் 1 இது பான்கேக். மரவள்ளி கிழங்கு இல்லை, மரவள்ளி கிழங்கு வந்து மாவா பண்ணி அதை வந்து லைக் பேசிக்கலி அந்த பபுளா. ஆமாம் நீங்கள் இந்த பபிள் டீன்னு எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, அந்த பபிள் டீ தான் மேக் பண்ணுறாங்க. வந்து நெக்ஸ்ட் லெவலில் போய் பெட் கேஃபேஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போய் டாக் கேஃபே, கேட் கேஃபே போய் இப்போ பன்னி கேஃபே வந்து சீரியஸாக பாருங்க. என்ன சமையல் பண்ணுறாங்க? பண்ணி பண்ணி வச்சுட்டு ஏதோ பண்ணுறாங்க சார். பன்னிக்கு எதுக்கு செஞ்சு பில்டப்? பன்னியை வச்சு பெட் பண்ணி காஃபி குடிக்கிறாங்க. இது பன்னி கெஃபே வாங்க. டிக் கெஃபே. அன்பிலீவபிள். ஸ்வீட்டாக இருக்குல்ல. செல்வராஜ்க்கு நம்ம மாரி செல்வராஜ் இதை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். அவர் தானே பண்ணி வச்சு படம். அப்படியாண்ணா? என்னது அந்த படம்? நெஞ்சமே அந்த படம்.
இந்த பாட்டு போட்டு லவுடாக அப்படியே பேசிட்டு லவுடாக அப்படியே பாட்டு கேட்டு போனால் எப்படி இருக்கும்? சென்டென்ஸா டெத் சென்டென்ஸா ஜெயிலில் போட்டுருவாங்க. இங்கே பாருங்களேன் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே இந்த ரெண்டு சைடு பிளேஸ் தான் ஆக்சரிஸ் சும்மா இதெல்லாம் காமெடியாக தான் இருக்குது. ஆக்சசரிஸ் ஷாப் இங்கே நாய் டூட் டாக் கேஃபே டாக் கேஃபே டூட் சும்மா டாக் வாங்கணும்னு சொன்னல போய் ஒரு ட்ரையல் எடுத்துக்கோ போ. சூப்பராக இருக்குது அந்த டாகு. சாங் அந்த லண்டனில் இருக்கிறது ரீக்ரியேட் பண்ணிட்டியா? யா சேம் ஸ்ட்ராபெரி சாக்லேட் ஃபாண்டியூ. ஸோ இந்த மாதிரி விதவிதமாக என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாஸ்கெட்டில் தான் போடணும். சும்மா ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பனானா கம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடையில். ஓகே இது சாப்பிடலாமா? ஐயோ உனக்கு கொடுக்கவா ஃபஸ்ட்டு? முன்னாடியே வந்து ரூம் டூர் போடணும்னு நினச்சோம் டோக்கியோலேயே. பட் அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்ஸால் 2 days தான் எங்களுக்கு டோக்கியோட டைம் வந்தது. ரொம்ப டைட்லி பேக்டு டே வந்தது. ஸோ அதனால் ரூம் டூர் போடுறதுக்கே வந்து ஆக்சுவலி எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அந்தளவு பிஸியாக இருந்தது நைட். ஏன்னா வந்து எல்லா நாளும் நாங்கள் வந்து 12 o'clock 1 o'clock அப்படி தான் வீட்டுக்கு வந்தோம், ரூமுக்கு வந்தோம். ஸோ அதனால் டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நாங்கள் ரிலாக்ஸ்டாக ஒரு 3 hours டிரைவ் முடிச்சுட்டு வி கேம் டு திஸ் பிளேஸ் யமனாக்கோ லேக் பக்கத்தில் நியர் மவுண்ட் ஃபியூஜி. ஸோ இங்கே வந்து மேரிட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம காட்ட போகிறது ரூம் டூர். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஒரு கபோர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வி கேன் கீப் ஆர் லக்கேஜஸ், கோட்டு, ஜாக்கெட் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். இருக்காருப்பா அவங்க. ஆமாம் இந்த ட்ரிப்பில் நான் ரொம்ப சைலண்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருக்குது. ஏன்? ஆஃபீஸ் முடிச்சுட்டு கண்டினியூஸாக ஷாப்பிங்கு. ஜப்பான் பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா லைக் அவங்க நடந்து சலிக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே அசால்ட்டா நம்ம வந்து நடக்க கூடாது அப்படின்னு நம்ம மினிமைஸ் பண்ணா கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20,000 மினிமமாவது வருது. அது நம்ம பாடி கண்டிஷனா அந்த அத்லெட்டிக்கா இருந்தா நான். ஆமா. ஸோ அதனால நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஜப்பான் வந்து அதுவும் மெயினா டோக்கியோ சிட்டி வந்து ஷாப்பிங்காகவே இருக்கிறதுனால ஷாப்பிங் பண்ணி முடிச்சு நம்ம லக்கேஜஸ் வேற நிறைய தூக்குற மாதிரி இருக்கு. அது தூக்கிட்டே எல்லா இடத்துக்கும் நடக்கிறோம். ஸோ விளாக் பண்றதுக்கும் அந்த லக்கேஜ் தூக்குறதுனால ஃப்ரெண்ட்லியா இல்ல. அந்த மாதிரி கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு. டோக்கியோல மெயினா அது இருந்தது. ஐ திங்க் இனிமே இந்த மவுண்ட் ஃபியூஜினியா மவுண்ட் ஃபியூஜி இப்போ புரியுதா ஏன் இந்த ஊர்ல ரொம்ப வருஷம் வாழ்றாங்கன்னு? ஏன்னா டெய்லி எக்ஸசைஸ் சாப்பிடுறது ராமன் சூப்பு. ஸோ அதனால் நடந்து அந்த வெயிட்ஸ்லாம் தூக்கறதுனால அது விளாக் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இல்லை. பட் இனிமேல் கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஹார்ட் கொஞ்சம் க்யூடாக இருக்குது. ஓகே சரி வாங்க. ஸோ ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ இதுதான் ரூம். நல்ல பாத்ரூம் டூர் அப்புறம் போகணும். எடுத்தோடனே பாத்ரூம்பா போதும்பா. ஒன்னே ஒன்று என்னன்னா ஜப்பான்ல வந்து எல்லா ஹோட்டல்ஸும் ஓரளவு க்ளீனாக டைடியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பட் ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. மற்றபடி கிளென்லினஸ்லாம் வாஸ் ஃபைன். இப்போ நம்ம மேரிட்ல தங்கியிருக்கோம். சொல்ல வேணாம் செம்மையா. கண்ணாடி லுக் எப்படி இருக்கு எல்லாருக்கும் என்னங்க பண்றது? ஐயோ சரி வாங்க. ஸோ இதான் ரூம். நல்ல ஸ்பேஷியஸான ரூமாக கொடுத்துருக்காங்க. ரூம்ல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஷட்டில் விளையாடலாம் அந்த அளவு நல்ல சாதாரண ரூம் தான் புக் பண்ணேன். அதுவே இது ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் சிட்டி அவுட்டர் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. டோக்கியோல கொஞ்சம் கஷ்டம். டோக்கியோல நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலுமே ரூம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கு. ஒரு கிங் பெட் கொடுத்துருக்கான். கிங் பெட் இல்ல ஆக்சுவலி இது குயின். சங்கவி நம்ம வீட்டுக்கு பாதி இருக்கு சங்கவி. பாதி கூட இல்ல முக்காவாசி. ஆக்சுவலி இது ஒரு குயின் பெட். டிவி கொடுத்திருக்காங்க. இங்க நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. இங்க வந்து ஐ திங்க் இந்த மினி பார் மாதிரி கொடுத்திருப்பாங்க. தேவையில்ல மினி பார் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல கேம்ஸ். மெயினா நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். ஸோ அதனால இங்கே உட்காந்து போர்ட் கேம்ஸ் எல்லாம் விளாட்ற மாதிரி ஒரு பிளேஸ் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படி உட்காந்து கார்ட்ஸ்லாம் விளாடலாம். ஸோ போர்ட் கேம்ஸ்லாம் விளாட்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் டேபிள், இந்த பக்கம் ஆப்போசிட்ல சேரிங், ஒரு சோஃபா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸோ சுவிட்சர்லாண்ட்லாம் போயிருக்கோம் தான், லைக் யூரோப் ட்ரிப்லாம் நிறைய போயிருக்கோம் தான். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இப்போ நாங்கள் யூரோப் இல்லை சுவிட்சர்லாண்ட் வந்து ஸ்னோ பார்க்கணும்னா ஏதாவது ஒரு ஆல்ப்ஸுக்கு போகணும். ஏதாவது ஆல்ப்ஸ்க்கு வந்து கேபிள் காரோ இல்லை ஏதாவது ட்ரைவ் பண்ணியே போனோம்னா அங்கே வந்து நம்ம ஸ்னோ பார்க்கலாம் இல்லையா. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் போய் நான் ஆக்சுவலி வந்து கரெக்டாக நாங்கள் மார்ச் பிகினிங்கில் வந்திருக்கோம் இங்கே. ஸோ வின்டர் டு ஸ்ப்ரிங் டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்குது சரியா. ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் வந்து அந்த வின்டர் முடியல. ஸோ இங்கெல்லாம் ஸ்னோங்க ஃபுல்லாக ஸ்னோ கவர்டாக இருக்குது. எனக்கு அந்த ஸ்னோவை பார்த்தோன்னே அந்த ஹாப்பினஸ் தாங்களா. அதாவது ஸ்னோன்னா சொல்கிறது வந்துட்டு ரோட்லலாம் ஸ்னோவாக இருக்குது அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. யூஎஸில் இருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது ரொம்ப காமனாக இருக்கும், நான் அதை பற்றி சொல்லலை. பட் ஆனால் இங்கே எனக்கு வந்து சிங்கப்பூர்லேயும் இந்தியாவிலையும் இருந்துட்டு இது ரொம்ப அன்காமன். இங்கே பாருங்கள் இதை ஓப்பன் பண்ண முடியுமா? இப்போ உங்களுக்கு எந்த அளவு தெரியும் தெரியல. ஏன்னா நைட் ஆயிடுச்சு. வெளியே வந்து லைட்ஸ் முன்னாடி மட்டும்தான் இங்கே ஸ்னோ கவர்டாக இருக்கிறது தெரியும். பட் டே டைமில் உங்களுக்கு இன்னும் நான் பெட்டராக காட்டுறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ்
ஃபுல்லாக ஸ்னோங்க வெளியே 2 சைடும் ஸ்னோ கவர்டாக இருக்குது. ஸோ ஜப்பான் ஏதோ கருத்து சொல்ல போகிறா, அதுக்காக தான் வீடியோ. கருத்து கிடையாது. ஸோ ஜப்பானில் வந்து நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வந்து சில விஷயம் வந்து ஆச்சரியத்தக்க இருக்குது ஓகே வாட்டர் அப்படி இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் உள்ளே வந்து என்ன ப்ராடக்ட் இருக்கோ, ஸ்நாக் ஐட்டம் மெயினாக வாங்கும்போது உள்ளே அந்த ப்ராடக்ட் என்ன சைஸில் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து கவரில் அவங்க வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஏன்னா அதில் கூட ஒருத்தவங்க ஏமாறுறாங்க, அதனால அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு எடமாமே ஸ்நாக்கு. ஸோ இந்த எடமாமே ஸ்நாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிற பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இது. ஸோ உள்ளே இருக்க எடமாமே இது உள்ளேருந்து எடுத்தது, ஓகேவா? எக்ஸாக்டாக பாருங்கள், அந்த சைஸ்லேயே தான் இருக்கும். இது ட்ரூ. அண்ட் அதே மாதிரியே இப்போ ஏன்டா அது இல்லை, பட் இன்னொரு விஷயம் இப்போ திறக்காம நான் காட்டுறேன். ஒரு சின்ன டோனட் இருக்கு, இது குட்டி குட்டி டோனட்ஸ், ஸ்மால் டோனட்ஸ். வெளியே பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான், ஸ்மால் டோனட்ஸ் ஒரு சைஸ் தான் இருக்கு. இந்த ஸ்மால் டோனட் சைஸ்லேயே தான் வந்துட்டு உள்ளேயும் இருக்கும். இது நான் இன்னும் ஓப்பன் பண்ணல, பட் உள்ளே இருக்கிறதும் இந்த சைஸே தான். அதை எடுத்து கரெக்டாக இது மேலே வச்சிங்கன்னா அந்த சைஸ் தான் இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ்லேயுமே ஃப்ரூட் வந்து 100% ஃப்ரூட் ஜூஸாக இருந்தால் தான் கட் ஃப்ரூட் காமிக்கணும், இல்லைனா கட் ஃப்ரூட் காமிக்கக்கூடாது, ஹோல் ஃப்ரூட் தான் காமிக்கணும். ஸோ ஹோல் ஃப்ரூட்டாக இருந்துச்சுன்னா அது மேபி 50% இல்லை 60% 70% அந்த ரேஞ்சில் இருக்கும். கட் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா இட்ஸ் 100% ஃப்ரூட்டு. அதே மாதிரியே மில்கில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மில்க் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி டைப் ஆஃப் மில்க், அப்புறமேல் ஃப்ளேவர்ட் மில்க்லாம் இருக்கும். பட் இந்த ஊரில் எப்படின்னா ரியல் மில்க் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே வந்து அந்த மில்க் கேனில் வந்து ஒரு சின்ன கட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அதுபடி தான் நம்ம பண்ணோம். இங்கே ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த ஃபுட் ரூல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க.